ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னங்க பண்ணுறது, இப்போ எல்லாமே வெஸ்டர்ன் டாப்பெல்லாம் வந்து இந்தியனில் பண்ண சொல்கிறாங்க. இது எனக்கு ஒரு மாடல் வந்திருக்கு. இதை நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த கட்டிங் வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணலை. ஏன்னு கேட்டாக்கா, நான் இதை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அது பிறகு வந்து கஸ்டமர் போட்டு அவங்க ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா அது பிறகு வந்து இது எப்படின்றத நான் வந்து காட்டுறேன். இதோடது வந்து பேக் பார்ட்டு. இது பேக் பார்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி நான் வந்து 2 லைனிங் வச்சுருக்கேன். இப்படி 2 லைனிங் வச்சுருக்கேன். இது எப்படின்னாக்கா நம்ம அப்படியே அடிச்சுட்டு திருப்பிடலாம். அப்போது கொஞ்சம் திக்காக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பிளாஸ்டிக்கில் பழுப்பு மாதிரி வரும். அதெல்லாம் வந்து இங்கேருந்து ஒரு கட்டிங் போடுறாங்க. நான் அந்த கட்டிங்கெல்லாம் எதுவும் போடலை. பேக்கு வந்து பேக்காகவே வந்து ரெடி பண்ணிடுறேன். இப்போ வாங்க வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டு போர்ஷனுங்க. இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கட்டிங்கோட வித்தியாசமாக இருக்குது கட்டிங்கு. இது நான் போட்டு இதுக்கு வந்து பேட்டர்ன் போட்ட பிறகு தான் இந்த கட்டிங்கை வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து ஃப்யூசிங் கிளாத்தில் வந்து ஃப்யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஃப்ரண்ட்டு வந்து நல்லா கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இதோட பேட்டர்னும் பாருங்கள். இதுதான் வந்து பேட்டர்னுங்க. இதோட ப்ளவுஸ் மாடல் வந்து நான் தம்பலைனில் வைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது புரியும், பார்க்கவும். இப்படி வந்து நான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி தான் கட்டிங் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச்சிங் வந்து நம்ம ஸ்பீடாக தான் வந்து காட்ட போகிறோம். ஏன்னா வந்து இது ஓகே ஆச்சுன்னா அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இதை நான் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை காட்டுறேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக் போர்ஷன் வந்து பண்ணுறதை பார்க்க போகிறீங்க. ஒன்றும் இல்லைங்க, நெக்கை வந்து நம்ம திருப்ப போகிறோம். சரிங்களா? இப்போ திருப்பிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு லைனு, இந்த 1/4 இன்ச்சுக்கு ஒரு லைன் தான் இந்த லைனை மார்க் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்லீவ்லெஸ்ஸு தான். இது வந்து ஸ்லீவ் கிடையாது, ஸ்லீவ்லெஸ்ஸு வெஸ்டர்ன் இது மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக சேஃப்டியாக வந்து பின் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து திடீர் நகர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் பின் பண்ணிட்டேன். இப்போ தச்சாச்சு. பின்னெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்படி ரிமூவ் பண்ணிடுங்க. இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நாச் பண்ணிடலாம். நம்ம வந்து பேக்கு அப்படியே வந்து இதை திருப்பிடுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து படிமான தையல் வந்து போடுறதுக்கு முன்னாடி இதை வந்து இப்படி கீறிடுங்க. இப்படி படிமான தையல் போட்டுட்டு இதை இப்படி டர்ன் பண்ணி இது ஒரு அயன் பண்ணிவிடுங்க. அயன் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக நம்மளுக்கு இங்கே ஸ்டிச்சிங்கே வந்து தேவையில்லை. அயன் பண்ணிட்டிங்கன்னா லூஸ் வராது. இப்போ இந்த மாதிரி வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டிங்கனாக்கா நம்ம இங்கே வந்து டாட் போடணுன்னா டாட் போட்டுக்கலாம், வேண்டாம்னாலும் விட்டுடலாம். இப்போ வந்து நீட்டாக வந்து இந்த பக்கமும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கே இது ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் இது வரைக்கும் இந்த மாடல் வந்து நான் பண்ணது இல்லை. ஏன்னா நம்ம பண்ணுறதை வந்து பண்ணது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதனால் பண்ணி தான் ஆகணும். நான் வந்து டிசைன்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கிறத பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இது பண்ண முடியுமான்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா கட்டிங் வந்து நார்மலான
ஒரு கட்டிங் தான் இருந்தது. ரொம்ப பெரிய கஷ்டமான கட்டிங்கெல்லாம் எனக்கு தெரியல. இது வந்து இப்படி வரும். இங்கேருந்து இப்படி கரெக்டாக டச் பண்ணிட்டு இது இப்படி டச் பண்ணி இது இப்படி வரும். எப்பவுமே வந்து சாரி, இது இப்படி கீழே இருக்கிறது ஜாஸ்தி இருக்குது இல்லையா, இப்படி இதுதான் அந்த நெக்குக்கு கரெக்டாக, அந்த நெக்குக்கு இந்த இங்கே வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஷேப்பாக வரும். அதுக்காக இது வந்து ஃப்ரண்ட்டுன்றதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு இன்ட்டுவாவது போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து கீழே, இது வந்து மேலே, இப்படி போட்டு வச்சுக்கிட்டோம்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறதுனால. சரி, இது எப்படி ஸ்டிச் பண்ணலான்றத பார்க்கலாம். கொஞ்சம் பெரிய தையல் வச்சுக்கிறேன் நான். ஏன்னா எப்படி வருதுன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் தையல் போடணும். அதனால் நான் ஃபஸ்ட்டே ஒன்று ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன்னா எனக்கு இவ்வளோ இது இருக்காது. டைரெக்டாக ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் யாருமே வந்து தமிழில் வீடியோவே போடலை. நானும் வந்து செக் பண்ணி பார்த்தேன். இது வந்து ஒரு அயன் பண்ணிடலாம். ஃபைனலி வந்து இதுதாங்க இந்த ப்ளவுஸு, நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு. இது நான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து முடிச்சிட்டேன். நான் கிளியராக வந்து உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, அதனால் வந்து இது கிளியராக வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து இது எப்படின்றது உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ வந்து இது நம்ம வந்து லெஹங்காக்கு போடுற மாதிரி தான் இது இப்போ வந்து ட்ரெண்டில் இருக்குது. இதோட ஃபுல்லு வந்து பார்த்திங்கனாக்கா ஃபைனலி அவுட்புட் வந்து இதுதான்.